ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடி முடிஞ்சு வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம். 349 ரன்ஸ் அடித்து அவங்க 322 ரன்ஸில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 332 ரன்ஸ் வரைக்கும் வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இப்படியே ஃபர்ஸ்ட் ஓடி ஜெயிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்ம டாஸ் தோற்று பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுற மாதிரி வந்துருச்சு. சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தே மேட் அஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஸ்டார்டிங்கில் பிளேயிங் 11 நான் யோசித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜெய்ஸ்வால், ரோஹித் ஓப்பன் பண்ணுவாங்க, கோலி, ருத்ராஜை வந்து இவங்க நம்பர் 4க்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு யோசித்தேன். ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் மேட்சஸ்லேயே அப்படி தான் பண்ணிட்டுருந்தாங்க. ப்ராக்டிஸில் ருத்ராஜை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாஷிங்டன்ஸ் வந்து at 5. அது எந்த மாதிரி ஒரு 3 எனக்கு புரியல. ராகுல் at 6. ராகுலை கூட 5 ஆட வச்சுட்டு வாஷிங்டனை 6 ஆட வச்சுக்கலாம். ஜடேஜா at 7, அஷித் ராணா at 8, அஷ்தீப் at 9, குல்தீப் 10, 11 பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு போயிட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு பேலன்ஸ் உள்ள ஒரு சைடாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஜெய்ஸ்வால் அக்ரெசிவாக ஆடினார். 2 4 ஒரு 6 அடித்து ஸ்டார்ட் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரோட வீக்னஸாக கருதப்படுற லெஃப்ட் ஆர்ம் பவுலர்கிட்டே அவுட் ஆகிட்டார் 18 ரன் ஸ்கோர் பண்ணி. அப்புறம் ரோஹித்தும் கோலியும் இந்த 2013-14 நம்ம பார்த்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு பயங்கரமான நிலைமைக்கு இந்தியாவை கொண்டு வந்தாங்க. 160 for 1 இருந்தாங்க ஒரு பாயிண்டில் இந்தியா. ரோஹித் ஒரு நீட்டான 50. அண்டு நம்ம இன்றைக்கி யாரை பற்றி மெயினாக பேசணுன்னா, என் தலைவன், த கிங் ஆஃப் கிங்ஸ், த கோட் ஆஃப் ஒன் டே ஃபார்மேட், விராட் கோலி. ஒரு 135 ரன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் 120 balls with 11 fours and 7 sixes, த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 112. இன்றைக்கி ஆடினது நான் ரீசெண்ட் டேஸ்லேயே பார்த்ததில் விராட் கோலியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓடி நாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ரீசெண்ட் ஒரு 4-5 இயர்ஸில். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோலியோட டெம்ப்ளேட் எப்படின்னா, கொஞ்சம் சிங்கிள்ஸ் ஆடிட்டு அக்கேஷ்னல் பவுண்ட்ரிஸோடு ஆரம்பித்து அப்புறம் ஒரு 20-60 வரைக்கும் ஒரு சிங்கிள்ஸ்லேயே போகும் அக்கேஷ்னல் பவுண்ட்ரிஸோட. அப்புறம் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணுவார். அப்புறம் 100 வரப்போ கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பி ஆக்சிலரேட் பண்ணுவார். இப்படி தான் இருக்கும். பட் இன்றைக்கி அந்த டெம்ப்ளேட்லாம் உடச்சி ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் அடித்து ஆடி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கேயுமே ஸ்லோ டவுன் ஆகலை. 100 நெருங்குறப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு அப்புறம் 100 அடித்ததுக்கப்புறம் ஒரு ஆக்சலரேஷனை வச்சு பாருங்கள். ஒரு பழைய வின்டேஜ் கோலியை பார்த்த மாதிரி ஒரு ஆக்சலரேஷன். அது அவ்வளோ ஒரு ஸ்பீடாக ஒரு ஓவரில் 20 ரன் கிட்ட அடித்து 120 வந்துட்டார் 100லேருந்து. அது ஒரு முக்கியமான ஒரு நாக் கேஸ். இன்றைக்கி அவரோட கான்ஃபிடென்ஸுக்கும் சரி, இந்த மீட்டிங்க்கு வரணும், இந்த சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்து இஃப் தேர் கமிட்டல் அபவுட் த 2027 வேர்ல்டு கப்பு அப்படின்னு மீட்டிங்க்கு கூப்பிடணும். இந்த ஹெட் கோச்சும் சரி செலக்டரும் சரி பண்ண அட்டூல் எங்களுக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று. ஆனால் ரோஹித் சர்மா, விராட் கோலியும் வந்துட்டு ஒரு ஒரு வெறுப்பில் தான் இருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோவத்தோடு நான் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்ற மோடில் தான் இருக்கிற மாதிரி தோணுச்சு பார்க்குறப்போ. ஏன்னா வந்துட்டு ரோஹித் 50 அடித்தப்பையும் சரி, விராட் 50 அடித்தப்பையும் சரி ஒரு மாதிரியான செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு விராட் கோலி ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்த்து முறைச்சிட்டே ஒரு செலிப்ரேஷன்லாம் பண்ணார். அப்புறம் 100 அடித்தக்கப்புறம் விராட் கோலி எப்பயுமே நார்மலாக இந்த மாதிரி பைலேட்டரில் இந்த பாஸ்ட் கொஞ்சம் இயர்ஸில் 100 அடித்தக்கப்புறம் ஒரு நார்மல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவார். பட் இன்றைக்கி ஒரு அக்ரெசிவ் செலிப்ரேஷன், ஏதாவது லைக் யூ வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் அப்படின்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தார். ஸோ அதிலே தெரிஞ்சுது இவங்களை எதுவும் பயங்கரமாக போட்டு காண்டேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஆடினாங்க. பட் இது வந்து 2 பேர்லேருந்து பெஸ்ட்டை கொண்டு வருதுன்னா அது வந்து நல்லது தான் வச்சுக்கோங்களேன். பட் இது டீம் என்வாயர்மெண்ட்டுக்கு இந்த ஹாஸ்டல் மாதிரி இருக்க சிச்சுவேஷன் சரிப்பட்டு வராது. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கனாலும் டெஸ்ட்டில் ஓகே, இவங்களை நீங்கள் ரிட்டையர் ஆக வச்சிங்க, அதெல்லாம் கூட ஃபைன். ஃபார்மு, டிப் இன் பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் ஓடிஐ பொறுத்தளவில் வித் வேர்ல்டு கப் வந்து 1.5 வருஷம் தான் இருக்குது இன்னும். ஸோ அந்த டைமில் இவங்க தான் உங்களோட பெஸ்ட் பேட்டர்ஸாக இன்றைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இவங்கள நீங்கள் விட்டுட்டு இந்த 1.5 வருஷத்தில் இவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்கள ட்ரெயின் பண்ணி இந்த பைலேட்ரல்ஸ்லாம் ஆடிடுவாங்க. அங்கே போய் வேர்ல்டு கப்பில் நாக் அவுட் ஸ்டேஜில் ஒரு மாதிரியான ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஆடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்டர்ஸ் வேறு எந்த டீம்லேயுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாப் 3லே நமக்கு இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்னை பொறுத்தவரை. ஆஸ் லாங் ஆஸ் தேர் ஃபிட் அண்ட் ஃபயரிங் அண்ட் லைக் ரெடி டு பிளே அப்படின்றப்போ தே ஷுட் பி a no brainer in playing them in the 2027 வேர்ல்டு கப். தே ஷுட் பி த ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் in the team's list. அதுவும் விராட் கோலிக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்கெலாம் அவரை பற்றி டவுட்டே படக்கூடாது. இஃப் ஹீ இஸ் willing to play, அவரது கண்டிப்பாக ஆடி ஆகணும். வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் இடமே இருக்காதுங்க. எனக்குமே செம்ம ட்ரிகர் ஆயிடுச்சு. என்னடா ஒரு சீரீஸ்க்கு முன்னாடி இப்படி கோலியோட ஸ்பாட்டு, ரோஹித்தோட ஸ்பாட்டுக்கு டவுட் போட்டுட்ருக்காங்க. அதுவும் ஓடிஐயில் போயிட்டு என்ன மாதிரி ஒரு லெஜண்ட்ஸ் எவ்வளோ மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டோர்னமெண்ட்ஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை போயிட்டு இவ்வளோ டவுட் போடுறாங்களே அப்படின்ட்டு. அதுவும் நல்ல ஃபார்ம்லேயே இருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் போன சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் எடுத்திங்கன்னா கூட, நாக் அவுட்ஸ் எடுத்திங்கன்னா கூட, கோலி செமிஃபைனல்ஸில் மேன் ஆஃப் த மேட்ச்சு, ரோஹித் சர்மா ஃபைனல்ஸில் மேன் ஆஃப் த மேட்ச்சு. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள். இந்த 6 மாதம் முன்னாடி நடந்த ஐசிசி டோர்னமெண்ட்லேயும் ப்ரெஷர் சுச்சுவேஷனாக இவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்க பிளேயர்ஸை நீங்கள் டவுட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஹாஸ்டைல் சுச்சுவேஷனில் போட்டு டீமை என்வாரன்மெண்ட்டையும் மெஸ்அப் பண்ணுறது இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஜிஜி ஆல்ரெடி அவங்க மேலே ரெட் பாலில் நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. நீங்கள் வரப்பே வந்துட்டு இந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை நான் வந்து அழிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஈகோ இஷ்யூனால் சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை அழிக்கிறேன். நீங்கள் உங்களே அழிச்சிட்டு டீம் இண்டியாவும் அழிக்கிற முயற்சியில் இறங்காதீங்க. இவங்க 2 பேரையும் வச்சு ஆடுங்க, அவங்களோட ஜெல்லாக பழகிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி இதுதான் மேட்ரு. அவங்க ஆடினதை வச்சு, அவங்க பண்ண மேனரிசம்லாம் வச்சு எனக்கு இது ரொம்ப புரிஞ்சுது. ஸோ ட்விட்டர் சமூகமும் அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ ஆஃப்டர் கோலியோட செமையான ஒரு நாக்கு அப்புறம் ஒரு நடுவில் ஒரு சின்ன ஸ்லோ டவுன் ஆச்சு. ஆஃப்டர் ரோஹித்ஸ் விக்கெட், ருத்ராஜ் டக்குன்னு வந்து அவுட் ஆகிட்டார். வாஷிங்டன் சுந்தரம் அப்படியே அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுலும் கோலி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஸ்டிச்சப் பண்ணாங்க. ஒரு 260 வரைக்கும் போனாங்க, 270 வரைக்கும். அப்புறம் கேஎல் ராகுல் ஜடேஜா ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கேஎல் ராகுல் ஒரு யூஸ்ஃபுல் 60, ஜடேஜா ஒரு நல்ல ஒரு 32 அடித்து ஒரு 350 கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவை. 350 இந்த பிச்சில் போதுமானது தான் இருந்துச்சு. பட் நம்ம bowlingல கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தனால ஈவன் ஆஃப்டர் பிக்கிங் அப் ஏர்லி விக்கெட்ஸ் ஒரு 11 for 3 இருந்தக்கப்புறமும் கூட சவுத் ஆஃப்ரிக்கன் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் சூப்பராகவே ஆடினாங்க. பிரெட்ஸ்கி ஒரு வேல்யூபிள் 72, டோனி டிசோர்ஸையும் பிரெட்ஸ்கியும் அந்த பார்ட்னர்ஷிப்பில் தான் ஆரம்பிச்சிது. அப்புறம் பிரவிஸ் வந்து ஒரு அடின்னு அடித்து ஒரு 37 அடித்தான். அப்புறம் மார்க் ஆன்சன் என்ன அடிங்க போட்டு 4, 6ன்னு ஸ்பின்னர் ஸ்பேசர்னு யாரையும் பார்க்காம பயங்கரமாக அடித்து ஒரு 70 runs அடிச்சிட்டான். நான் கூட இன்றைக்கி இவன் வந்து ஒரு ஜேம்ஸ் ஃபால்க்னர், ஆஸ்டன் டர்னர் மாதிரி பயங்கரமாக அடித்து ஜெயிச்சு கொடுத்துருவானு நினச்சேன். அப்புறம் அவனை தூக்கிட்டாங்க. பிரெட்ஸ்கியும் ஒரே ஓவரில் தூக்கிட்டாங்க. குல்தீப் யாதவ் செமையாக போட்டான். சரி கண்டம் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா அப்புறம் கார்வின் போஷும் அடிக்கிறான், சுப்பராயனும் கொஞ்சம் அடித்தான், மெகரும் கொஞ்சம் அடித்தான். ஆனால் அப்படி இப்படியும் மேட்சப் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. கடைசி ஓவரில் பிரசித் கிருஷ்ணா போட்டு கடைசி விக்கெட் வாஷ் அவுட் ஆனார். ஸோ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அனதர் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் கோலி. ஐ கெஸ் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் பிளேயர் வித் மேன் ஆஃப் த மேட்ச்னு நினைக்கிறேன். 70 மேன் ஆஃப் த மேட்சஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே டாப்பில் சச்சின் மட்டும்தான் இருக்கார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஓடியோட ரிவ்யூ. அண்ட் செகண்ட் ஓடியும் ப்ரெட்டி மச் இதே ஸ்குவாட் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஓடி December 3 ராய்ப்பூரில் நடக்குது. ஸோ we will be doing the preview and analysis for that also. Stay tuned. So subscribe to my YouTube channel and keep supporting. Thank you.